வாங்கப்பா வந்து மட்டன் கைமா ரோல் சாப்பிட்டு பாருங்க. பார்க்கும் போதே ஆசையா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். எங்க வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், யூடியூப்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து செல்போன்ல தான் பாக்குறீங்கன்னு சொல்றாங்க. அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டிவியில பாருங்க. வீட்டில் இருக்க டிவியில இப்பதான் எல்லா வீட்லயும் ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு. அதுல யூடியூப்ல போய் அதுல வந்து பெரிய டிவியில பார்க்கும்போது உங்களுக்கு நேச்சுரலா இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் எடுக்கிற வீடியோ எல்லாமே 4K ரெசல்யூஷன்ல எடுக்கிறோம். அதனால நல்ல குவாலிட்டியா இருக்கும். நீங்க பெரிய டிவியில பார்க்கும்போது நல்லா டீப்பா பார்க்கலாம், நல்லா கிளாரிட்டியா பார்க்கலாம். நல்லா கண்டிப்பா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களை ஆதரவு உங்களுக்கு தேவை. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ராகி என்ன கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். என்ன ராகி செய்யப்போம் இன்னைக்கு மட்டன் கீமா ரோல். சூப்பர் சூப்பர். அது செய்யப்போம். ஈவினிங் டிஃபன் இது. ஆமா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. லீவ் நாள்ல அது மாதிரி செய்யலாம். ஓகே. மத்த டேஸ்னா எல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அதனால லீவ் நாள்ல இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஓகே சந்தோஷமா சாப்பிடுவாங்க. ஓகே. எல்லாருமே விரும்பி சாப்பிடுறது. வீடியோக்குள்ள போலாமா? பாப்போம் எப்படி செய்யலாம் பாப்போம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும் வதக்குறதுக்கு. ஓகே. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஓகே. ஒரு 2 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்துல ரொம்ப பெருசு இல்ல, கொஞ்சம் சின்னதுதான். நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா, சூப்பர் சூப்பர். நல்லா எண்ணெயில வதக்கணும். ஓகே. இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே. இதை சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு பச்சை மிளகாய் குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கணும். ஓகே. நல்லா ப்ரௌனிஷா வதக்கணும்ல? ஆமா, நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகே. பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோம்ல, அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஓகே. இப்போ வந்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகே. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த கறி வேக வைக்கும் போதே நம்ம அதுல மஞ்சத்தூள் சேர்த்திருக்கோம். ஓகே. இது கறி மசால் பவுடர் கண்டிப்பா போடணும். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகே. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே. இப்போ மசாலா நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம இந்த கொத்துக்கறி இதை வந்து சேர்த்துக்கணும். கொத்துக்கறி நல்லா வேகணும்ல? ஆமா, மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம அடுப்புல மீடியம் இதுல வச்சு குக் பண்ணணும். ஓகே. இந்த கொத்துக்கறி நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. நல்லா தண்ணி இல்லாம. ஆமா, சூப்பரா ட்ரை ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, கொத்துக்கறி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஆமா. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க 2 உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஓகே. கொத்துக்கறி வந்து ஒரு 200 கிராம்ஸ் சேர்த்திருக்கோம். ஓகே. ஓகே. இது அப்படி மிக்ஸ் பண்ணாதான் நம்ம அந்த ரோல்ல வச்சு செய்ய முடியும். சூப்பரா வரும்ல? ஆமா. ஓகே. இப்ப பாருங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த உருளைக்கிழங்க இந்த கொத்துக்கறியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அது நல்லா ஆறிட்ட பிறகுதான் நம்ம வந்து ரோல் செய்யணும். இந்த நேரத்துல உப்பு பத்தாட்டி கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஆமா. டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்டா இருக்கு. இப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. ஆனா கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு மைதா மாவுல ஒரு செஞ்சுட்டு அதுல நான் ரோல் பண்ணி எடுக்க போறோம். அது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது கடையில கூட விக்கிறாங்க பேப்பர் ரோல்னு. பட் ஆனா வந்து நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். அதான். ஓகே, வாங்க பார்க்கலாம். ரோல் செய்யறதுக்கு இதுல 1.5 கப் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1.5 கப். மைதா மாவு. ஓகே.
இத வந்து ஃபர்ஸ்ட் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு சால்ட் சேர்த்துக்கணும். ஓகே. தேவையான சால்ட். ஓகே. அப்புறம் கொஞ்சோண்டு சுகர், ஒரு 1/2 டீஸ்பூன் தான் இருக்கும், அதோட கம்மியா. ஆமா. டேஸ்டுக்காக. ஓகே. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து அப்படியே அதுல இது பண்ணி போட்டு பிசையணும். ஓகே. நல்லா சாஃப்டா பிசையணும். ஓகே. இந்த பிசையற மெத்தட் எப்படின்னு சொல்லிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவை அப்படியே பிசைச்சிட்டே வரணும். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். ஓகே. இது வந்து கையில கொட்டாம வர அளவுக்கு நம்ம பிசையணும், அப்படிதானே? ஆமாப்பா. இப்ப பாருங்க, மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாவை எடுத்து நல்லா இது மாதிரி பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கணும். ஓகே ஓகே. இப்படி பண்ணிட்டு அப்புறமா அதுல குட்டி குட்டியா கத்தி வச்சு கட் பண்ணி சின்ன சின்ன உருண்டையா எடுத்துடணும். எடுத்து உருட்டி தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மைதா மாவு போட்டு தேய்ச்சி எடுக்கணும். ஓகே. உருண்டைக்கு தகுந்த மாதிரி வெட்டீங்களா? ஓகே. இது மாதிரி உருட்டி வச்சுக்கணும். ஓகே. புரோட்டாக்கா கட் பண்ற மாதிரி. ஆமா. எடுத்து ஒட்டி ஒட்டி உருண்டை ஆக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாருங்க இப்படிதான் உருண்டை வச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டையா எடுத்து நல்லா தேய்ச்சி நல்லா மெலிசா தேய்க்கணும். ஓகே. தேய்ச்சி எடுத்து வைக்கணும். மெலிசா தேய்ச்சாதான் கரெக்டா வரும். ஒரு முரணு சாஃப்டா வரும். ஆமா. ஓகே. இப்ப பாருங்க இது மாதிரி நல்லா தேய்ச்சாச்சு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 3 இதை இது மாதிரி உருண்டையை தேய்ச்சி வச்சுக்கணும். இப்ப பாருங்க அடுத்தது 2வது உருண்டையும் இது மாதிரி தேய்ச்சாச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கணும். இப்ப பாருங்க 3 இது உருண்டை தேய்ச்சிட்டேன். இப்ப இது மேல ஆயில் கொஞ்சம் லைட்டா அப்ளை பண்ணோம். அந்த ஷீட்டுக்காக நம்ம செய்யறோம் ரோலுக்கு. ஆமா. அந்த சமோசா ஷீட் மாதிரி இது வரணும் இல்ல? இது மேல லைட்டா இந்த மைதா மாவை டஸ்ட் பண்ணும். ஓகே. டஸ்ட் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சிடணும். ஓகே. அடுத்தது இந்த உருண்டையிலையும் இதே மாதிரி தேய்ச்சி வச்சுப்போம் பாருங்க. இதுல லைட்டா எண்ணெய் தடவணும். பாருங்க 3வது உருண்டையும் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதுல வந்து எண்ணெய் எல்லாம் தடவ வேணாம், டஸ்ட் பண்ண வேணாம். இத அப்படியே அது மேல எடுத்து வச்சிடணும். ஓகே. சூப்பர். இதை எடுத்து 3ஐயும் ஒண்ணா எடுத்து இதுல வந்து நல்லா மெலிசா தேய்க்கணும். கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணிட்டு பேப்பர் மாதிரி தேய்க்கணும். ஆமா. நல்லா பாத்துக்கோங்க. இந்த மெத்தட ஈஸியான மெத்தட் தான். கொஞ்சம் பொறுமையா செய்யணும், அவ்வளவுதான். ஓகே. இந்த ஷீட் வந்து கடையில கூட விக்குது. ஆமா, ரெடிமேடா விக்குது. ஆமா. நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடும் போது அது ஒரு தனி டேஸ்ட் தானே, நல்லா இருக்கும். ஆமா, நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஏன்னா கடையில் இருக்கிறது வந்து ப்ரிசர்வேட்டர் எல்லாம் போட்டிருப்பாங்க கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வேண்டி. நம்ம உடனே செஞ்சு நம்ம உடனே சாப்பிடும் போது உடம்புக்கு நல்லது, ஹைஜீனிக்கா இருக்கும். அதுக்கு தான் வீட்லயே செஞ்சு எந்த பொருளையும் சாப்பிடணுங்கிறது. அது நல்லாமே வந்துருச்சு மெல்லிசா.
நீ இது கட் பண்ணி எடுத்து சூடு பண்ணி தோசைக்கல்லை போட்டு சூடு பண்ணிட வேண்டியதான். ஒரு சைடு ஒரு 3 நிமிஷம் வச்சுருங்க, இல்லாட்டி தீஞ்சு போயிடும். மாற்றி எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஆமாம், கல்லில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. சூட்டில் லேசாக பரட்டி விட்டு எடுத்துட்டா அழகாக வந்துடும். பேப்பர் அழகாக இருக்கும். பேப்பர் ரோல் மாதிரி வந்துடும். அதுக்குள்ள நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் கொத்துக்கறி. இப்போ பாருங்க, நல்லா மெலிசா தேய்ச்சாச்சு. பாருங்க அழகாக வந்து பார்த்தீங்களா? இப்போ இதை வந்து தோசைக்கல்ல போட்டு எடுக்க போகிறோம். கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவு இதுல போட்டு எடுக்கணும். சூப்பர். என்ன தடவக்கூடாது, ஸ்லோ ஃபயர்ல வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சா போதும். அப்புறம் அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஓகே, இது மாதிரி திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு எடுத்துடலாம். நம்ம பார்த்தீங்களா இந்த மாதிரி பபுளாக வருதுப்பாங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சரியா? ஓகே, எடுத்துருங்க. ஓகே, பாருங்க தோசை கலந்து எடுத்துட்டு சூடா இருக்கும், கொஞ்சம் கவனமா செய்யுங்க. ஆமா, அப்படியே மெதுவா எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளவுதான். பாருங்க நல்லா சூப்பரா வந்துச்சு. பாருங்க, வாவ், இந்த பாருங்க அருமையா இருக்கா? இதில் தான் நம்ம வந்து அந்த ஸ்டஃப் பண்ண போறோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வருது பார்த்தீங்களா? இதே மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னா அழகா வந்துடும். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பழகிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சூப்பரா வந்துருச்சு பாருங்க. இப்போ ரோல் செய்யறதுக்கு ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மட்டன் கீமா இதை வச்சு ஓகே வச்சுக்கணும். ஓ, இதை வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணும். ஓகே ஓகே, ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, இந்த பக்கமும் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு ஆமா பண்ணிட்டு இதை இப்படி ரோல் பண்ணணும். பண்றதுக்கு முன்னாடி இதை பேஸ்ட் பண்ணிடணும். இது வந்து மைதா மாவு. ஓகே, மைதா மாவு தண்ணியில கரைஞ்சு ஆமா கரைச்சி வச்சிருக்கேன். ஓகே, இது வந்து பேஸ்ட் மாதிரி. ஓகே, இதை அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே ரோல் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஓகே, சூப்பரா வந்துருச்சு. சூப்பர். அடுத்தது இன்னொரு ரோல் செஞ்சு காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு ஓகே, இந்த எண்டை எடுத்து இப்படி வச்சுக்கணும். இந்த ஷேப்ல வச்சுட்டு ஓகே, இந்த எண்டை வச்சு லைட்டா க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த எண்டை இப்படி க்ளோஸ் பண்ணணும். இந்த எண்டை இப்படி க்ளோஸ் பண்ணணும். ஆமா. ஓகே, இப்போ இந்த பேஸ்ட் மைதா மாவு கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க, அதை எடுத்து இதுல நல்லா அப்ளை பண்ணணும். அதான் பாண்ட் நமக்கு. ஆமா, ஓகே, நல்லா அப்ளை பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். சூப்பர். அவ்வளவுதான், அழகா வந்துச்சு பாருங்க. இது மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, பாருங்க ரோல் இது மாதிரி பண்ணி எடுத்து ரெடியா வச்சாச்சு. இப்போ எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். ஓகே, பாருங்க எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. ஓகே, அது எண்ணெய் தெளிக்கும். கொஞ்சம் வெந்துடணும். இது மாதிரி இப்படி திருப்பி போடணும்.
இப்ப பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரோல் எடுத்து வேற பிளேட்ல மாத்திடலாம். டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் வைக்கிறோம் நம்ம. என்ன ஆயில் இருந்துச்சுன்னா எண்ணெய் அது உறிஞ்சிரும். அதனால பார்க்கும் போது ஆசையா இருக்கா? வாங்க இன்னைக்கு ஈவினிங்களுக்கு தான் அந்த ஸ்நாக்ஸ் இது. அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு செட் இதே மாதிரி இப்படிதான் போட்டுக்கணும். வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்டா கொஞ்சம் எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ரோல நம்ம எடுத்து பிளேட்ல வச்சிடலாம். பாருங்க வாசனை அப்படியே சூப்பரா அடிக்குது. மட்டனுடைய கைமா வாசனை அந்த ஆயில வேகும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கு. எப்பவுமே உடனே சாப்பிடணும் போல இருக்கு. பாருங்க வாங்க சாப்பிட்டு பாருங்க, எங்களோட வாங்க. வாங்கப்பா வந்து மட்டன் கைமா ரோல் சாப்பிட்டு பாருங்க. பார்க்கும் போதே ஆசையா இருக்கு. என்ன ராகி எல்லாம் முடிஞ்சா? எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சூப்பரா வந்திருக்கு மட்டன் கைமா ரோல். இங்க பாருங்க டேஸ்ட் பண்ணி மட்டன் கைமா ரோல் சூப்பரா இருக்கு. பார்க்கும் போதே நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. செம சூப்பரா இருக்கு. பேச மாட்டாரு. அது வந்து நல்லா முறுமுறு இருக்கு. டேஸ்ட் தாறுமாறு. கண்டிப்பா நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அப்பதான் அந்த ரியல் டேஸ்ட் என்ன உங்களுக்கு தெரியும். அவ்வளவு சூப்பரா இருக்கு. ராகி வந்து மட்டன் சாப்பிட மாட்டார். இந்த ரெட்டி அத்தனை அவளே காலி பண்ணிடுவோம். அவள் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவோம். சிக்கன் ஃபிஷ் மட்டும் தான் சாப்பிடுவோம். அதனால இதுக்கு நானும் என் மச்சான் பையன் தான் சாப்பிட போறோம். இன்னைக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போகுது. என்ன ராகி என்ன சொல்ல விரும்புற? இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க மட்டும் இல்ல பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆமா வீக்கெண்ட்ல இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. எங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சூப்பர் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.